ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் மேன்மாவோட 107வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 106 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்து தோர் லோக்கி கூட வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்காக காங்கிரஸ்ல போய் பார்த்துட்டு அங்கிருந்து கடவுள்களுக்கான ஏலத்துல வந்துட்டு போயிட்டு கலந்துக்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல தோர் இருந்துட்டு நான் சொல்றத வந்துட்டு நல்லா கேட்டுக்கோ. இது வந்துட்டு ஒரு நியூட்ரல் டெரிட்டரி, அதாவது இந்த இடத்துல வன்முறை அப்படிங்கிறதே கிடையாது. அதனால நம்ம வந்துட்டு பிரிஞ்சு போய் தேடலாம். நீ கேட்டதுனாலதான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்திருக்கோம். சோ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடாத அப்படிங்கிறப்ப அங்க இன்னொரு கடவுள் வந்துட்டு பாரு யார் வந்திருக்கான்னு. தோர் லோக்கி அவ்வளவு நடந்து நீங்க 2 பேரும் இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? இந்த இடத்துக்கு வந்துட்டு இறக்கம் காட்ட சொல்லி கெஞ்சறதுக்கு வந்திருந்தா அதை வந்துட்டு நான் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இவன் யாருன்னா ஒலிம்பஸோட ஒரு கடவுள் ஹெர்குலிஸ். அப்ப அவன் கையில வச்சிருக்கிறத பார்த்துட்டு தோர் இருந்துட்டு அது இக்ட்ரஸிலோட வேரா அப்படிங்கிறப்ப ஹெர்குலிஸ் வந்துட்டு ஆமா, இந்த இடத்துல ஏலத்துல விடுறதுக்காக தான் இதை வந்துட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். இது நாங்க ஜெயிச்சதுக்காக உங்களை எதிர்த்து கிடைச்சதுக்கு பரிசு. பட் அந்த மரம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏன் தூக்கி வீசணும்? யாராச்சும் இதை வச்சு யூஸ் பண்ணுவாங்கல்ல அப்படிங்கிறப்ப தோருக்கோ வரப்ப லோக்கி இருந்துட்டு பிரதர், இந்த மாதிரி ப்ரொவகேஷனுக்கெல்லாம் நீ விழுந்துராத, நம்ம இந்த இடத்துக்கு ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கோம் அப்படின்னு மறந்துடாத அப்படிங்கிறப்ப ஹெர்குலிஸ் இருந்துட்டு ஓ, உங்களோட பிரைடையும் நீங்க விட்டு கொடுத்துட்டீங்களா? எப்பவும் போல வேஸ்ட் தான் நீங்க. அதுக்கப்புறம் என்னது ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா, அதுவும் டவருக்கு வெளியே இருக்கிறவன ஒரு பிளேயர் இந்த ஆக்ஷன் அட்டெண்ட் பண்றானா? சரி, நீ எங்க கூட ஜாயின் பண்ணி கூடாது, அந்த லூசர்ஸ் கூட நீ இருக்க, உண்மையான கடவுள்கள் எல்லாமே ஒலிம்பஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே தோர் லோக்கில பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்ற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொட்டாயெல்லாம் விட்டுட்டு நான் சென்ஸை வந்துட்டு கட் பண்ணு, இதுக்கு ஈஸியா நான் வந்துட்டு ஏமாந்துருவேன்னு நினைக்கிறியா? உங்க ஒலிம்பஸோட கடவுள்கள் இருந்துட்டு வெளியே பாக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம், பட் உங்களுக்கு யார் யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சா அவங்கள அப்பவே நீங்க வந்துட்டு தூக்கி எரிஞ்சிருவீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறப்ப ஹெர்குலிஸ் இருந்துட்டு நல்லா தைரியமா பேசுறியே, கொஞ்சம் நைஸா பேசினாலும் உனக்கு திமிர் வந்துருச்சுல, இதுக்காக தான் வெளியே இருக்கிறவங்கள்ட்ட நைஸாவே பேசக்கூடாது, நீ எங்க கூட வரல அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உன ஜஸ்ட் கொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோஸ் அல்டிமேட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு குத்தி போறான். ஆனா ஒரு ஆர்கேஞ்சல் வந்துட்டு அந்த பஞ்சை தடுத்துட்டு மறுபடியும் நீ தான் பண்ணிட்டு இருக்கியா ஹெர்குலிஸ், நான் எத்தனை தடவை உனக்கு சொன்னாலும் உனக்கு புரியாதா? இது நியூட்ரல் டெரிட்டரி, இந்த இடத்துல வன்முறையை கையாள கூடாது அப்படின்னு சொல்றா. இவ யாருன்னா ஈடனை சேர்ந்த ஆர்கேஞ்சல் கேப்ரியல். ஹெர்குலிஸ் இருந்துட்டு இது வெறும் ஜோக்கு தான், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காத கேப்ரியல், ஒரு போல்டான ஹியூமனை பார்த்ததுனால நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். சரி, என்னோட ஐட்டம் வந்துட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், நீங்க வந்துட்டு ஃபன் அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறப்ப கேப்ரியல் வந்துட்டு கடவுள்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீனெல்லாம் வந்துட்டு பார்க்க வேண்டியதா போச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இட்ஸ் ஃபைன், இப்படி நடக்கதான் சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நீ வந்துட்டு ரூல்ஸை ரொம்ப மதிக்கிறனால நீ வருவ அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் கேப்ரியல் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் தோர் லோக்கி நீங்க வந்துட்டு பண்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, நீங்க போங்க, உங்களை நான் வந்துட்டு அப்புறம் பாக்குறேன் அப்படிங்கிற. அவங்களும் போறப்ப கேப்ரியல் இருந்துட்டு அவங்க கூட வந்ததான நினைச்சேன், பட் அவங்கள விட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மத்தவங்களுக்கு வந்து ஈஸி டார்கெட்டா மாறிடுவீங்களே இப்ப நடந்த மாதிரி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் என்ன ப்ரொடெக்ட் பண்ணாதான் நீ இருக்கியே அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு ஹெர்குலிஸ் சொன்னது கரெக்ட் தான், நீ வந்துட்டு போல்டா தான் இருக்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் மிடில் ஃப்ளோர் மேனேஜர் செத்தில்டா அப்படிங்கிற பொண்ணு இருந்தா இருந்துட்டு இந்த ஏலத்துக்கு வந்துட்டு மேனேஜரா இருக்கா. அவர் வந்துட்டு வேற யாராச்சும் இருக்கீங்களா, டெரிபிளான கர்ஸ் இருக்கிற பாண்டோரா பாக்ஸ பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம். இப்ப கரண்டா 5 பில்லியன் மேஜிக் கிறிஸ்டல் வந்துட்டு பெட் பண்ணிருக்காங்க. ஹெசிடேட் பண்ணாம மத்தவங்க இருந்துட்டு பெட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஒரு டீமன் இருந்துட்டு 8 பில்லியன் மேஜிக் கிறிஸ்டலும் வழியில இருக்கிற 30,000 பேரோட ஆன்மாவையும் இருந்துட்டு பெட் பண்றாங்க. சோ இந்த பாண்டோரா பாக்ஸ் வந்துட்டு இந்த டீமன் கன்ஃபாதருக்கு வந்துட்டு ஏலதம் விட்டு விடப்படுது. இந்த கன்ஃபாதர் யாருன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஜெயன்ஸோட கோட்டையில வந்துட்டு 3 டீமன்ஸோ 4 டீமன்ஸோ வந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு ஒரு டீமனை வந்துட்டு டிஃபீட் பண்ணிருப்பான்ல, அது வந்துட்டு ஒரு டீமன் கிட்ட ஜெனரலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த டீமன் தான் இது. அப்ப அந்த கன்ஃபாதர் வந்துட்டு இது மத்த ஜெனரல்ஸ் வந்துட்டு என்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஒரு ஜெனரல் தான் நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டானே. அப்ப அந்த ஆனிபிஸ் கடவுள் இருந்துட்டு எப்படிதான் அந்த டெமானிக் ரம்ல இருக்கிறவங்கள்ட்ட இவ்வளவு பணம் இருக்கோ தெரியல, இந்த ஆக்ஷனையும் அவங்க தான் மெஸ் அப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒசிரிஸ் இருந்துட்டு ஆக்ஷன்ல தோத்ததுனால நீ வந்துட்டு ரொம்ப கடுப்பா இருக்க போல அப்படிங்கிறப்ப ஆனிபிஸ் இருந்துட்டு கடுப்பேத்தாத, இன்னும் இந்த ஆக்ஷன்ல நான் வின் பண்றதுக்கு இன்னும் ஒரு ஐட்டம் வந்துட்டு இருக்கு. ஆமா, அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப எல்லாருமே நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இன்னும் ரேர் சைட் ஒரு பிளேயர் வந்து கடவுள்களோட ஆக்ஷனுக்கு வரானா, தனியா வரானா, இல்லையே தனியால அந்த இடத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறப்ப ஆனிபிஸ் இருந்துட்டு ஏய் இது கேங் ஜின்னு தானே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அந்த கன்ஃபாதர் டீமன் இருந்துட்டு என்னது கேங் ஜின்யூக்கா, இவன் தானே என்னோட ஜெனரல்ல ஒருத்தனை கொன்னது, அதுக்கப்புறம் வேரியல வச்சு எசுமோடியமா ஒரு லூசரா மாத்தினது, இங்கதான் இருக்கானா அப்படின்னு நினைச்சிட்டு வழி விடுங்க வழி விடுங்க, நான் உன கொல்ல போறேன், நான் உன கொல்ல போறேன், நான் உன கொல்ல போறேன், உன கொல்ல போற கேங் ஜின்யூக் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே முன்னாடி வந்துட்டு இருக்கிறப்ப மத்த டீமன்ஸ் எல்லாம் வந்துட்டு மிஸ்டர் கன்ஃபாதர் கொஞ்சம் அமைதியா இருங்க, இதை வந்துட்டு உங்களால இங்க பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப
அப்படிங்கிறப்ப அமைதியா இருக்கணுமா, என்னால அதெல்லாம் முடியாது விடுங்க அப்படிங்கிறப்ப கேப்ரியல் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப ரூடான பேரை வந்துட்டு நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு நியூட்ரல் டெரிட்டரியில, அதுவும் என் கண்ணுக்கு முன்னாடி சேக்ரெட் ப்ராமிஸ பிரேக் பண்றதுக்கு நீ ஒன்னும் ட்ரை பண்ணல தானே, நீ ட்ரை பண்ணக்கூடாது, உன்னோட ஃபியூச்சரை வந்துட்டு நீ வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த கன்ஃபாதர் இருந்துட்டு அந்த சேக்ரெட் ஸ்டூபிடான ப்ராமிஸ நினைச்சு இன்னுமா நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, போயிட்டு நீ குளிக்க கூட மாட்டியா, உன்னோட புனிதத்தன்மை இருந்துட்டு எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் ஏ கேங் ஜினியோ, இது நியூட்ரல் டெரிட்டரியா இருந்ததுனால உனக்கு நல்லதா போச்சு, கண்டிப்பா உன்னை வந்துட்டு ஒரு நாள் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா சொல்ற, ஆல்ரெடி அதை சொல்லிட்டு நிறைய பேர் கீழே நின்னுட்டு இருக்காங்க, அவங்க கூட நில்லு அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப கேப்ரியல் வந்துட்டு நீ எங்க போனாலும் உன்னை ரொம்ப அன்போட வரவேற்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன பண்றது, என்னோட சாமன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப கேப்ரியல் வந்து சாமா, இன்ட்ரெஸ்டிங், சரி உன்கிட்ட வந்து நான் ஒரு விஷயம் பேசணும், அது ஒன்றும் அர்ஜென்ட்டான விஷயம் இல்ல, பட் அனதர் சான்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த மேனேஜர் வந்துட்டு அந்த ஆக்ஷன் நடத்திட்டு இருக்கப்ப பின்னாடி 2 பேர் இருந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க, சரி அலர்ட்டாரு இப்ப வந்துட்டு அந்த ஐட்டத்தை வந்துட்டு கொண்டு வர போறாங்க, இந்த தடவையாச்சும் அது வந்துட்டு விக்குமா அப்படிங்கிறப்ப இன்னொருத்தவங்க இருந்துட்டு எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு யூசுவலா நடக்கிற மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஹோமோங்குலஸ் ஆல்பாவை இருந்துட்டு யாருமே இது வரைக்கும் பை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோமோங்குலஸ் அப்படிங்கிறது ஆல்கெமி, கிட்டத்தட்ட மேஜிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருளோட உருவத்தை அது மூலியமா மாத்த முடியும். அந்த ஆல்கெமியை வச்சு ஃபர்ஸ்டா செயற்கையா உருவாக்கின மனுஷி தான் இந்த ஹோமோங்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஒலிம்பஸோட கடவுள் ஹெர்குலிஸ் இருக்கான் இல்லையா, அவர் இருந்துட்டு ஒரு 2.5 பில்லியன் மேஜிக் கிறிஸ்டல் கொடுத்து ஒரு வெகமத்தோட கிளாவ இருந்துட்டு பிட் பண்ணி ஜெயிக்கிறான். மத்த கடவுள்கள்லாம் இந்த ஒலிம்பஸ்ல இருக்கிற கடவுள் மட்டும் எவ்வளவு இப்படி பணம் இருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா அவன் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த ஹியூமன் வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கான், பட் எந்த ஒரு பொருளுக்குமே வந்துட்டு பிட் பண்ணவே மாட்டேங்கிறானே, அவன் என்ன வாங்க ட்ரை பண்றானோ அதை வந்துட்டு என்னோட பணத்தை வச்சு வாங்கி இன்டிமிடேட் பண்ணலான்னு பார்த்தா அவங்க சுத்தமா பணமே இல்ல போல. வெல் அவன் வந்துட்டு இப்பதான் மிடில் ஃப்ளோரையே ரீச் பண்ணிருக்கிற ஒரு சாதாரண ஹியூமன், இந்த இடத்துக்கு வரதே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். அந்த ஆர்கேஞ்சல்ட்ட ஜால்ரா அடிக்கிறத தவிர அவனால வேற எதுவுமே பண்ண முடியாது போல அப்படி நினைச்சிட்டு இருக்கப்பதான் அடுத்த ஐட்டத்தை வந்துட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. அதுதான் அந்த ஹோமோன்குலஸ் பொண்ணு. அப்ப அந்த மேனேஜர் வந்துட்டு இது வந்துட்டு பிக் ஒன், இருக்கலே மாஸ்டர் பீஸ், இதுதான் பேண்ட் பிராக்டிஸ்னால ஆல்கெமிஸ்ட் உருவாக்குனது தான் இது, ஃபர்ஸ்ட் எவர் ஆர்டிபிஷியலான ஹியூமன் ஹோமோன்குலஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபைனலி அப்படின்னு பார்த்து சிரிக்கிறப்ப அந்த ஹெர்குலிஸ் பார்த்துட்டு இதுக்கு தான் ட்ரை பண்றானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஆனிபிஸ் இருந்துட்டு ஹோமோன்குலஸா, இது இன்னும் இங்கதான் இருக்கா அப்படிங்கிறப்ப ஒசிரிஸ் இருந்துட்டு என்னது அப்படிங்கிறப்ப ஆனிபிஸ் இருந்து அது வந்துட்டு ஒரு பிரச்சனை, அதை வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாத, பண்ண அப்படின்னா இங்க இருக்கிற கடவுள்களுக்கெல்லாம் நீ ஒரே கேளிக்கை பொருளா மாறிடுவ அப்படிங்கிறப்ப இந்த மேனேஜர் வந்து இந்த டைம் பிட்டிங் வந்துட்டு டிஃபரெண்டா இருக்க போகுது, இந்த ஹோமோன்குலஸ் வந்துட்டு உங்களை ஒரு ஓனரா ஏத்துக்குச்சு அப்படின்னா நீங்க இந்த பிட்டை ஜெயிச்சிருவீங்க, நீங்க கொஞ்சம் கூட மேஜிக் கிறிஸ்டலை செலவு பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்ல, இது வந்துட்டு வாழ்க்கையில ஒரு முறை கூட வராத ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு இன்சேன் ஈவெண்ட் அப்படிங்கிறப்ப யாருமே இருந்துட்டு வாயை திறக்கவே இல்லை, யாருமே பண்ணல, யாருக்குமே இந்த டால் மேல பிட் பண்ண வேணாம் அப்படின்னு மேனேஜர் கேக்குறப்ப ஒசிரிஸ் வந்துட்டு ஏன் யாருமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, இது ரொம்ப ரேரான சான்ஸ்ல அப்படிங்கிறப்ப ஆனிபிஸ் வந்துட்டு அமைதியார ஒசிரிஸ், யாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கையை தூக்கலாம் அப்படின்ட்டு போறான். ஆனா அந்த அர்க்கேஸ்ல இருந்துட்டு அந்த இடத்துல குதிச்சுட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல பெட் பண்றேன், ஹவ் ரிடிகுலஸ், ஒரு ஹோமோன்குலஸ் இருந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி இருந்துட்டு என்ன அது அக்னாலேஜ் பண்ணணுமா, ஹோமோன்குலஸ் என்ன ஒரு மாஸ்டரா அக்னாலேஜ் பண்ணிக்கோ, இல்ல நான் இந்த இடத்துல உடச்சு போட்டுருவேன், ஓ நீ பேச மாட்டியா, வெல் எனக்கு வந்துட்டு அதை பத்தி கவலையே கிடையாது, உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு இது கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக உன்னை டெஸ்ட்ராய் பண்ணதான் இந்த இடத்துக்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹீரோஸ் அல்டிமேட் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி அந்த ஹோமோன்குலஸ் வந்துட்டு அவன் அந்த இடத்துல பயங்கரமா பஞ்ச் பண்ணிடுறான். ஆனா அந்த ஆனிபிஸ் கடவுள் வந்துட்டு ஓ நோ இதைதான் நான் பண்ண வேணும்னு சொன்னேன் அப்படின்னு நாங்க பார்த்துட்டு இருக்கப்ப அந்த ஹெர்குலிஸோட கைதான் அந்த இடத்துல உடஞ்சு போயிருக்கு. ஒசிரிஸ் இருந்துட்டு அந்த பொம்மைக்கு ஒண்ணும் ஆகல, ஆனா அவனோட கையை இருந்துட்டு உடஞ்சு போயிருச்சா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கப்ப ஆனிபிஸ் வந்து ஆப்வியஸா அதான் நடக்கும், ஏன்னா அந்த பொம்மை கிட்ட கடவுளோட பவருக்கு எதிரான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அவன் மேல கடவுளோட பவர் வந்துட்டு வேலை செய்யும் அப்படின்னா ஆல்ரெடி நேரம் அவளை வந்துட்டு யாராச்சும் அழிச்சிருப்பாங்கல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி நீ முடிச்சிட்டு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போறியா, இப்ப நான் பிட் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறப்ப ஹெர்குலிஸ் இருந்துட்டு என்னாலே இதை பண்ண முடியல, நீ வந்துட்டு என்ன அட்டம் பண்ண போற, இது பாசிபிள் நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப ஆனிபிஸ் இருந்துட்டு இந்த ஹெர்குலிஸ் இப்ப என்ன சொல்றானோ அதே மாதிரிதான் ஒரு தடவை நானும் நினைச்சிட்டு இருந்தேன், பட் அதோட என்னோட திமிருக்கான மிஸ்டேக், ஆல்ரெடி நான் வந்துட்டு அந்த லெசன்ல இருந்து ஒரு விஷயத்தை நல்லாவே கத்துக்கிட்டேன், இந்த ஹியூமன் இருந்துட்டு அவனுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பா எடுத்துக்குவான், யாருமே நினைச்சு பார்க்காத மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணி அப்படிங்கிறப்ப அந்த ஹோமோன்குலஸ் இருந்துட்டு என்ன நீயுமே உன்னோட பவரை வச்சு என்ன டாமினேட் பண்ணலான்னு பாக்குறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பவரா அது வந்துட்டு ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல, நான் வந்துட்டு எப்பவுமே டிஃபிகல்ட்டான பாதையை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறான். அப்ப வெளியே அந்த ஹேனா இருந்துட்டு ட்வின்ஸ் கிட்ட ஆமா எதுக்கு உங்களுக்கு கேங் ஜெனிகோ பிடிச்சிருக்கு, உங்களை மாதிரி ஹை ரேங்கர்ஸ் எல்லாம் அவனை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கீங்க, உங்களை வந்துட்டு அவன் ஏதோ மிரட்டி ஏதோ வச்சிருக்கானா, உங்களுக்கே தெரியும்ல அவன் வந்துட்டு ஏதோ ஒரு வியர்டான ஒரு பிராண்டை வந்துட்டு உங்க உடம்புல குத்தி வச்சிருவான் அப்படிங்கிறப்ப கேசி இருந்துட்டு ஆமா என்கிட்ட ஒண்ணு இருக்கு, பட் அது வந்துட்டு சூடா மாறினதே கிடையாது,
கிடையாது. அதனால அத நான் மறந்தே போயிட்டேன். அப்படிங்கிறப்ப ஹானாவும் இருந்துட்டு, ஆமா என்னோடது கூட கடைசியா ஆக்டிவேட் ஆன மாரி எனக்கு ஞாபகமே இல்ல அப்படின்னு நினைக்கிறப்ப, கேசி இருந்துட்டு யூசுவலா இந்த கொஸ்டின வந்துட்டு நான் எப்பவுமே இக்னோர் பண்ணிருவேன். பட் என்ன நல்லபடியா நடந்துக்கிறதுனால நான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்றேன். ஏன் இதுக்கு எங்களுக்கு ஜான்விக்கோ வந்துட்டு புடிச்சிருக்கு. நாங்க அவர் கூட இருக்கிறப்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்ல. நெறைய ஃபன்னான திங்ஸ் வந்துட்டு நடக்குது. அது மட்டும் இல்லாம நாங்க வந்துட்டு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்க வந்துட்டு உணர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னா நம்ம தனியா இருக்கிற மாரி நமக்கு ஃபீலிங் வராது. அதுதான். அப்ப இங்க வந்துட்டு ஹீரோ வந்துட்டு 2 விஷயங்கள வந்துட்டு கம்பைன் பண்ணிட்டு இருக்கான். அது மூலியமா உருவாக்குறது தான் தி சேஜ் ஸ்டோன் அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஒரு ரெப்ளிகா தான். ஒரிஜினல் கிடையாது. ஹீரோ வந்துட்டு வெளிய பார்க்கறதுக்கு தான் ஸ்டோன் மாரி இருக்கும். பட் இது வந்துட்டு ஒரு போலியானது தான். இந்த ஹோமோன்குலஸ எத யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்களோ, அதே மெட்டீரியலோட எனர்ஜி இருந்துட்டு இதுல இருந்து வெளிய வந்துகிட்டே இருக்கும். இவன் வந்துட்டு மனுஷி மாரி இருக்கிற மனுஷி இல்லாத ஒரு தனிமையான கிரீச்சர். சோ எனக்கு பிடிக்கிறதுக்காக இத வந்துட்டு நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஜ் ஸ்டோன வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறான். அப்சர்வ் பண்ணி முடிச்சோனேயுமே அந்த ஹோமோன்குலஸ் இருந்துட்டு இது வந்துட்டு என்கிட்ட இருந்து வர ஆறா மாரியே இருக்கே. இந்த மாரி நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இப்ப நீ ஃபீல் பண்ணது வந்துட்டு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். உன்ன மாரியே யாராச்சும் சிமிலரா பார்த்த அப்படின்னா அந்த உணர்வு வந்துட்டு உனக்கு ஏற்படும். அதனால இந்த விலங்குகள் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட வா. கண்டிப்பா மறுபடியும் உன்னை தனிமையா நான் ஃபீல் பண்ணவே விட மாட்டேன். ஏன்னா நீ வந்துட்டு எனக்கு ஃபேமிலியா வந்துட்டு மாறப்போற அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஃபேமிலி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு அந்த சங்கிலி எல்லாத்தையுமே உடைச்சிடறான். அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.